والذين لا يشهدون الزور وإذا مروا باللغو مروا كراما. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل ولا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் மேலும் என் மீதும் உங்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எனக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அல்லாஹ்வையே சார்ந்திருப்போம். ஈமான் கொள்வதில் மிக உயர்ந்த பகுதியாக விளங்குவது அல்லாஹ்வை நம்புதல். ஆனால் இன்றைய காலத்தில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய நம்பிக்கையை சரியான முறையில் அமைந்திருக்கிறானா என்று பார்க்கும்போது அது அல்லாஹ்வால் சோதிக்கப்பட்ட அது பலவீனமாக தான் இருக்கிறது. இதற்குரிய காரணம் என்ன? மனிதன் அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் சரியாக புரிந்து கொள்வதில்லை என்பதே. தனக்கு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டால் அல்லது சோதனை ஏற்பட்டால் அதன் தாக்கத்தை தாங்க முடியாமல் அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கையை இழந்து விடுகின்றோம். இது போன்று பலவீனம் அடையாமல் அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டுமே தவிர சோர்ந்திருக்க கூடாது என்று பல வசனங்கள் நமக்கு சிந்தனைக்கு விருந்துகளாக அமைக்கப்பட்டுள்ளன. தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வின் விருப்பத்தை கொண்டே தவிர இல்லை. அல்லாஹ்வை நம்பும் உள்ளத்திற்கு அவன் வழிகாட்டுவான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருட்களையும் நன்கு அறிந்தவன். இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், மரணிக்காது உயிரோடு இருப்பவனையே சார்ந்திருப்பீராக, அவனை போற்றி புகழ்வீராக. தனது அடியார்களின் பாவங்களை நன்கு அறிந்திட அவனே போதுமானவன். இன்னும் மூசா நபியை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், இரு கூட்டத்தினரும் நேருக்கு நேர் பார்த்து கொண்ட போது மூசாவின் தோழர்கள் கூறினார்கள், நாம் பிடிபட்டு விடுவோம் என்று. அப்போது மூசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடன் என் இறைவன் இருக்கின்றான், அவன் எனக்கு போதுமானவன் என்று கூறினார்கள். இப்படி மூசாவின் இறை நம்பிக்கை இறுதி நேரத்திலும் எதிரிகளை வென்று காட்டியது. அல்லாஹ்வை சார்ந்திருப்பதை பற்றிய செய்திகள் இத்துடன் முடிவடையவில்லை. முஸ்லிம் நூலில் இடம்பெற்றுள்ள ஒரு பெண்மணியின் இறை நம்பிக்கை பற்றிய செய்தியை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். குழந்தையில் பேசியவர்கள் 3 பேர்கள். அதில் ஒருவரை பற்றி தான் நாம் காண இருக்கின்றோம். ஒரு தாயிடம் தன் குழந்தை பால் அருந்தி கொண்டிருந்த போது பழக்கமிக்க ஒரு மனிதன் வாகனம் மீது பயணித்துக் கொண்டிருந்த போது அந்த தாய் அந்த மனிதனை பார்த்து, அல்லாஹ் இறைவா, என் மகனையும் இவனை போன்று ஆக்குவாய் என்று துஆ செய்தார். அதை பார்த்த அந்த குழந்தை உடனே அவனை பார்த்து திரும்பி இறைவா, என்னை இவனை போன்று ஆக்கிவிடாதே என்று பேசியது. சிறிது நேரம் கழித்த பிறகு பால் அருந்ததன் பிறகு அந்த குழந்தையும் தாயும் ஒரு அடிமை பெண்ணை கடந்து செல்கின்றார்கள். அப்போது அந்த அடிமை பெண்ணை சுற்றி ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து, நீ விபச்சாரம் செய்தாய், திருடினாய் என்று சொல்லி அடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த அடிமை பெண், எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன்,
பொறுப்பாளர்களில் அவனே நல்லவன் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு அந்த குழந்தையின் தாய், இறைவா, என் மகனை இவனை போன்று ஆக்கிவிடாதே என்று கூறினாள். அதற்கும் அந்த குழந்தை அந்த அடிமை பெண்ணை பார்த்து திரும்பி, இறைவா, என்னை இவளை போன்று ஆக்குவாய என்று பேசியது. இந்த ஹதீஸ் நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன? ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த அடிமை பெண்ணின் மீது குற்றச்சாட்டை சுமத்தியும் பெரும் இழிவான குற்றச்சாட்டை சுமத்தியும் அந்த பெண் அந்த தருணத்திலும் கூட அனைத்து துன்பங்களையும் சகித்துக் கொண்டு, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பாளர்களில் அவனே நல்லவன் என்று கூறியதன் போல் நம்முடைய உள்ளத்திலும் உறுதிப்பாட்டை வளர்க்க வேண்டும். இறைவன் புறத்திலிருந்து எந்த சோதனை வந்த போதிலும், இன்பமோ துன்பமோ, நாம் வாழ்வில் அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே சார்ந்து வாழ வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.